நாடகத்தின் பவள விழாவில் பாரதிதாசனும் கலந்து கொண்ட போதுதான் அறிஞர் என்று கூப்பிட்டார். அன்று முதல் அறிஞர் என்றால் அண்ணா, அண்ணா என்றால் அறிஞர். பெரியார் ஒரு காட்டு தீ, அண்ணா அந்த தீயில் தோன்றிய ஒரு திருவிளக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். காட்டு தீயில் தோன்றிய திருவிளக்கு அண்ணா அவர்கள். பெரியார் லட்சியவாதி என்றால் அண்ணா யதார்த்தவாதி. பெரியாரின் லட்சியங்களை சட்டமாக்கியவர் அண்ணா. ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கிய அண்ணா திருப்பூரில் மாநாட்டில் பெரியார் சந்திக்கின்றார். அதற்கப்புறம் அந்த அரசியல் நினைவுகள் நடைபெறுகின்றது. அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததால் தான் சமூக கேடுகளை எதிர்த்து பெரியாரால் போராட முடிந்தது. ஆனால் அண்ணா ஜனநாயகத்தோடு சிறிய அளவில் சமரசம் செய்து கொண்டு பெரியாரின் கனவுகளை சட்டமாக்கினார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்றார் பெரியார். புலவர் காசி ஆனந்தர் ஒரு முறை கூறும் போது, அறிவை தடுப்பாரை, மானத்தை கெடுப்பாரை வேரோடு பேர்த்து வந்த கடப்பாரை பெரியார் என்றார். அண்ணா அவர்களை அப்துல் ரஹ்மான் ஒரு முறை கூடும் போது, உன்னுடைய எழுதுகோள் தலை குனியும் போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்கிறது. அண்ணாவின் எழுதுகோள் தலை குனிந்தால் தமிழ் தலை நிமிர்க்கும் என்கின்றார். இப்போ இருக்கிற சோசியல் மீடியாலாம் இல்லாத போதே இரண்டு தலைவர்களும் பேசியே நாட்டை பிடித்தவர் தன்னுடைய பேச்சாற்றலால். அண்ணாவை பற்றி குறிப்பிடும் போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல. நாம் நினைக்கிறது பழமொழி. இது பழமொழி அல்ல, அண்ணா சொல்லி. உறுப்பினர் என்ற சொல்லை உருவாக்கியவர் அண்ணா. மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றியவர் அண்ணா. பஞ்சாயத்து சமிதியை ஊராட்சி ஒன்றியம் என்று மாற்றியவர் அண்ணா. காரிய கமிட்டியை செயற்குழு என்று மாற்றியவர் அண்ணா. சட்டசபையை சட்டப்பேரவை என்று மாற்றியவர் அண்ணா. இப்படி பல தமிழ் சொற்களை உண்டாக்கியவர் அண்ணா. வேலூருக்கும் பெரியாருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது, அனைவருக்கும் தெரியும். அண்ணாவுக்கும் வேலூருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. இன்றும் கூறுவது மாற்றான் தோற்றம் மல்லிக்கும் மனம் உண்டு. இது அவர் கூறியது வேலூர். 1967ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த போது அண்ணா மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்றால் காமராஜர் தோற்று விட்டார், ஒரு நல்லவர் தலைவர் தோற்று விட்டார், அவர் இருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று காமராஜரை பற்றி பேசியவர். பெரியாரோடு அண்ணாவுக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் தான் வெற்றியை தொடர்ந்து பெரியார் வீட்டுக்கு சென்று தன் வெற்றியை காணிக்கையாக்கினார். பெரியாரும்